வணக்கம். ஐஎஃப்ஹெச் ரமஸ் கிருஷ்ணகிரி. இது வீடியோ 3. நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வீடியோவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது எப்படி, அதாவது ஒரு போஸ்டிங் வெளியே போகுது, வேறு ஊருக்கு போகிறாங்கன்னா அந்த எம்ப்ளாயி எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம மூணாவது வீடியோவில் பார்க்குறதா சொல்லியிருந்தோம். அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இனிஷியேட்டர், வெரிஃபையர், அப்ரூவர், இந்த 3 லெவல்லையும் எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான். ஃபஸ்ட் இனிஷியேட்டர் லெவலில் லாகின் பண்ணி ஒரு எம்ப்ளாயி வேறு டிடிஓவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். லாகின் பண்ணியிருக்கோம். இங்கே ஐஎஃப்ஹெச் ஆர்எம்எஸில் ஓப்பன். இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இன்டகிரேட்டட் ஃபினான்ஸ் அண்ட் ஹியூமன் ரிசோர்ஸ்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது தான். இதில் ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச பாஷையில் சொல்லணும்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் தான் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் போஸ்டிங்ஸ் அப்படிங்கிற ஐக்கான்ஸ் இருக்குது. அதில் தான் இப்போ நம்ம போயிட்டு ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் போஸ்டிங்ஸ் போட போகிறோம். இந்த ஐக்கானில் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் போஸ்டிங்ஸ் அதை கிளிக் பண்ணுறோம். ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் என்ட்ரி போடுறோம். அதில் நமக்கு நேம் தெரிஞ்சது அப்படின்னு சொன்னால் ஸ்டார்டிங் வித் நேம் கொடுத்து இது பண்ணலாம். ஸ்டார்ட்ஸ் வித், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நேம் தெரியும்னா நம்ம பேர் சொல்லி போடலாம். தெரியல அப்படின்னா கோ கொடுத்து போகலாம். இப்போ தெரியும் அப்படிங்கிறதால பரந்தாமன் அப்படிங்கிறவர் பரமானந்தம் அப்படிங்கிறவர் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு ஃபஸ்ட் லெட்டர் தெரிஞ்ச வரைக்கும் டைப் பண்ணலாம். சர்ச் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது பாருங்கள். உங்களுக்கு மேலே எம்ப்ளாயி ஐடி வச்சு ட்ரான்ஸ்ஃபர் சர்ச் பண்ணலாம், நேம் வச்சு சர்ச் பண்ணலாம், ஆஃபீஸ் நேம் வச்சு, இல்லை அவரோட போஸ்ட் எப்படினாலும் நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ அந்த எம்ப்ளாயோட நேம் கீழே வந்துடுச்சு. இப்போ ஆக்ஷன் பண்ண போகிறோம். ஆக்ஷன் கிளிக் பண்ணணும்னு சொன்னால் அந்த எம்ப்ளாயி எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், என்ன ஆர்டர் நம்பரில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த கிரியேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம்னா புதுசாக நமக்கு ஒரு பேஜ் கிரியேட் ஆகும். அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் என்ட்ரி நம்ம போட போகிறோம். இஎஸ்ஆரில் நம்ம நார்மலாக ஒரு எம்ப்ளாயி ட்ரான்ஸ்ஃபர் ஆனார்னா ஆர்டர் போட்டு அந்த ஆர்டரை எஸ்ஆரில் என்ட்ரி போட்டு அதுக்கு பிறகு தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். எஸ்ஆரை எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோமோ அந்த ஊருக்கு அமுச்சு விடுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்லேயே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரி போடும்போது ட்ரான்ஸ்ஃபரிங் அத்தாரிட்டி டெசிக்னேஷன், இப்போது இந்த ஆர்டர் ட்ரெஸரி ஆஃபீஸர் போட்டிருக்காரு. ஸோ நான் ட்ரெஸரி ஆஃபீஸர்னு போட்டிருக்கேன். இன்கேஸ் இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் சிஇஓ போடுறோன்னு வச்சுக்கோங்களேன், சிஇஓன்னு போடணும், சீஃப் எஜுகேஷன் ஆஃபீஸர்னு போடணும். இல்லை டைரக்டரேட்லேருந்து அவர் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வராரு அப்படின்னா அவர் எந்த டிபார்ட்மெண்ட்டோட டைரக்டர்கிட்ட வாங்கினாரோ அந்த டைரக்டரோட டெஸ்டினேஷன். இப்போ டைரக்டர் ஆஃப் ட்ரெஸரிஸ் அண்ட் டைரக்டர் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன், இது போல் டைரக்டரேட்லேருந்து வந்திருந்தாங்கன்னா டைரக்டரேட்டோட ஆர்டர் டெஸ்டினேஷன் நம்ம போட்டுக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபரிங் அத்தாரிட்டி நேம், அது என்ன, இப்போ டிஓ செல்வம் அவரோட பேர் போட்டிருக்கேன். ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் நம்பர் ஆர் ஜிஓ நம்பர், ஏன்னா ஜிஓ படி ட்ரான்ஸ்ஃபர் ஆவாங்க ஒரு சிலர் ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் போட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ என்ன வருமோ நீங்கள் அந்த நம்பர் போட்டுக்கோங்க. அடுத்து அந்த ஜிஓ ஆர் ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் டேட்டு அது கரெக்டாக போட்டுக்கோங்க. என்ன ரீசன், ட்ரான்ஸ்ஃபர் பை ரெக்வஸ்ட்டா, இல்லை ட்ரான்ஸ்ஃபர் ஆன் அட்மின் கிரவுண்ட்ஸ், நிர்வாக காரணங்களுக்காகவோ அல்லது தன் விருப்பத்தின் பேரோடையோ ட்ரான்ஸ்ஃபரில் போவாங்க. இவர் அட்மின் கிரவுண்ட்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறாரு. ட்ரான்ஸ்ஃபர் அவுட் சைட் டிபார்ட்மெண்ட்டை விட்டு வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு போகிறாரா, இல்லை வித்தின் தி டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறாருன்னா இந்த எம்ப்ளாயி பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் வித்தின் தி டிபார்ட்மெண்ட், எந்த ஆஃபீஸில் ஜாயின் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா போடலாம். இல்லாட்டா அங்கே சர்ச் ஐக்கான் இருக்குது, அதில் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம், கிளிக் பண்ணி எடுத்துக்கலாம். என்ன கேட்டகரியில் அவர் ஜாயின் பண்ண போகிறாரு, போஸ்டிங் என்ன போஸ்ட்டில் ஜாயின் பண்ண போகிறாரு அதுவும் நம்ம போடணும். ஜூனியர் அசிஸ்டன்ட் அப்படி சொல்லிட்டு போட்டுட்டு இதை ஒரு முறை ரிவ்யூ பண்ணி பார்த்துக்கிறோம். நம்ம ஆல்ரெடி ஐஎஃப்ஹெச் ஆர்எம்எஸ் ட்ரைனிங்கில் சொல்லியிருக்கோம் மாதிரி எந்த பேஜ் நம்ம போட்டு முடித்தா என்ட்ரிஸ் போட்டு முடித்தாலும் அதை ஒரு முறை ரிவ்யூ பண்ணி செக் பண்ணிக்கணும். அதுக்கு பிறகு தான் நமக்கு சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷன் கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா அது அடுத்த லெவலில் யார் அப்ரூவல் பண்ண போகிறாங்க, யார் வெரிஃபை
வெரிஃபை அப்ரூவல் 2 லெவலும் வந்தீங்கன்னா யார் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கீழே இருக்கும். கடைசியாக சப்மிட் கொடுக்குறோம். சப்மிட் கொடுத்தோம்னா இது அடுத்த லெவல், அதாவது சூப்பர்டென்ட் லெவல், வெரிஃபை லெவலுக்கு இந்த ஃபைல் போகும். இப்போ பார்த்தீங்கன்னா சப்மிட்டட் ஃபார் வெரிஃபிகேஷனுக்கு போயிருக்கு. இது சூப்பர்டென்ட் லெவலில் இருக்கும். இப்போ செகண்ட் லெவலில் எப்படி நம்ம வந்து அதை அப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ லாக் அவுட் பண்ணிவிட்டு செகண்ட் லெவல் போகிறோம். இந்த என்ட்ரிஸ் போடும்போது கவனமாக போடணும். இங்கே ஏதாவது டேட்டோ இல்லை நம்பர்ஸோ தப்பாக போட்டோம் அப்படின்னு சொன்னால் திரும்ப வந்து அது சூப்பரண்ட் லெவல்லையோ இல்லை ஆஃபீஸர் லெவல்லையோ வந்து திரும்ப ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ முதல் லெவலில் போடுறவங்க கொஞ்சம் கவனத்தோடு போட்டாங்கன்னு சொன்னால் இது திருப்ப வேண்டிய அவசியம் இருக்காது. இல்லைன்னா நம்ம முதல்ல இருந்து எல்லாத்தையும் செய்ய வேண்டியதாக இருக்கும். இப்போது வெரிஃபையர் லெவல், அதாவது சூப்பரண்ட் லெவலில் நம்ம வந்து இந்த என்ட்ரிஸ்க்கு வெரிஃபை பண்ண போகிறோம். இல்லை HR, அதாவது நம்ம முதல்ல சொன்ன போல் வந்து ஹியூமன் ரிசோர்ஸ், இதை கிளிக் பண்ணுறோம். ஏன்னா அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் சம்மந்தப்பட்ட எல்லா என்ட்ரிஸும் வந்திருக்கும். அங்கே நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இந்த நோட்டிஃபிகேஷன் யார்கிட்ட இருந்து வந்திருக்கு, என்ன தேதியில் வந்திருக்கு, எது சம்பந்தமாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ்லேயே உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் என்ட்ரி இன் ESR ரெக்வஸ்ட் இஸ் பெண்டிங் ஃபார் யுவர் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதோட சப்ஜெக்ட் வந்து இதுதான். அதை கிளிக் பண்ணுறோம். அந்த சப்ஜெக்டை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் லெவலில் போட்டிருந்த எல்லா டீட்டெயில்ஸும் அங்கே இருக்குது. இது எல்லாத்தையுமே வந்து வெரிஃபை பண்ணுறாரு சூப்பரண்டன்ட்டு. ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் வந்து அவர் தப்பாக இருந்ததுன்னா என்ன பண்ணுவார், திரும்ப வந்து கரெக்ஷன் போடுவார். என்ட்ரி இஸ் கரெக்டு, அதாவது ரிட்டர்ன் பண்ணுறதா இருந்தால் ரிட்டர்ன் ஃபார் கரெக்ஷன்ஸ் போட்டுட்டு நோட் போடுவார். இல்லை கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் என்ட்ரி இஸ் கரெக்ட்னு சொல்லி போட்டு வெரிஃபை பண்ணுவார். ஸோ இது என்ட்ரிஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குங்கிறதுனால இதை வெரிஃபை பண்ணிட்டாரு. வெரிஃபை பண்ண பிறகு இது யார்கிட்ட போகும் அப்படின்னு சொன்னால் அப்ரூவல் லெவலில் இருக்கிற ஆஃபீஸர்கிட்ட போகும். ஸோ அவருக்கு வந்து தெரியணுங்கிறதுக்காகவும் இதை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டுன்னு சொல்லிட்டு நம்ம நோட்டிங்ஸும் போடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இன்கேஸ் தவறாக இருக்கும் பட்சத்தில் ரிட்டர்ன் ஃபார் கரெக்ஷன்ஸ் போட்டுட்டும் நம்ம வந்து நோட்டிங்ஸ் போடலாம். இப்போ தேர்ட் லெவலில், அதாவது அப்ரூவல் லெவலில், ஆஃபீஸர் லெவல் சொல்லுவோம் இல்லையா, அந்த லெவலில் வந்து இப்போ லாகின் பண்ண போகிறோம். அதோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு போடுறோம், போட்டுட்டு சைன்இன் பண்ணுறோம். இருக்குல்ல, ஓகே சாப்பிடலாமா. இப்போ தேர்ட் லெவலில் வந்து ஆஃபீஸர் லெவலில் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கிளிக் பண்ணுறோம். அங்கேயும் நோட்டிஃபிகேஷன்ஸ், நம்ம முதல்ல சொன்னது போல் எல்லாமே நோட்டிஃபிகேஷன்ஸ் தான். இப்போ ட்ரெஸரி ஆஃபீஸர் வந்து ஒரே ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அப்போ எஸ்டாப்ளிஷ்மெண்ட்லேருந்து அவருக்கு ஒரே ஒரு ஃபைல் தான் வந்து அவரோட டேபிளில் இருக்குது. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அதை அப்ரூவல் பண்ணி அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணுறாரு. பார்த்தீங்கன்னா பரமானந்தம் M ஜூனியர் அசிஸ்டன்ட்டு அவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்காரு, எந்த ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்காரு, என்ன ஆர்டர்ஸ் படி ஆகிருக்காரு, எல்லா டீட்டெயில்ஸும் அதில் ஏற்கனவே அசிஸ்டன்ட் போட்டிருக்காரு. அதை வந்து சூப்பர்டென்ட் வெரிஃபை பண்ணியிருக்காரு. நோட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா என்ட்ரி இஸ் கரெக்ட்னு சொல்லி போட்டிருக்காரு. ஸோ ஆஃபீஸரும் பார்த்தீங்கன்னா அதை என்ட்ரி இஸ் கரெக்ட்னு போட்டு அப்ரூவல் பண்ணிடுறாரு. இன்கேஸ் தவறாக இருந்ததுன்னா ரிஜெக்ட் பண்ணலாம். ஸோ கரெக்டாக இருக்குது. இப்போ அப்ரூவல் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா அடுத்து அந்த எம்ப்ளாயி வந்து ரிலீவிங் ஆர்டர் போடணும். ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் தான் போட்டோமே, ரிலீவிங் ஆர்டர் வேறையா அப்படின்னு சொன்னால், இப்போது ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஆஃபீஸர் போடுறாரு அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கூலில் வந்து CEO ஆர்டர் போடுவார், ஹெட்மாஸ்டர் வந்து ரிலீவ் பண்ணுவார். அப்படி பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம போட்டது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் தான். அதை பேஸ் பண்ணி ரிலீவிங் ஆர்டர் போடணும். இப்போ ட்ரெஸரி ஆஃபீஸரே வந்து இங்கே வந்து ட்ரான்ஸ்ஃபர் போடுறதுனால அதிலே ரிலீவிங் பண்ணியாச்சு. இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் போட்டு அதுக்கடுத்து ரிலீவிங் ஆர்டர் எப்படி போடுறது அப்படிங்கிறது தான் இதே போல் தான் ஃபஸ்ட் நம்ம பண்ணோம் இல்லைங்களா, இனிஷியேட்டர், வெரிஃபையர், அப்ரூவர்னு சொல்லிட்டு. அதே போல் இனிஷியேட்டர் லெவலில் அந்த எம்ப்ளாயை வந்து ரிலீவிங் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது இப்போ பார்க்க போகிறோம். இனிஷியேட்டர் லெவலில் ரிலீவிங் ஆர்டர் போடுறது எப்படி, ஆல்ரெடி நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் போட்டுட்டோம். ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டருக்கு அடுத்து அந்த எம்ப்ளாயை வந்து ரிலீவிங் பண்ணணும். இப்போ நோட்டிஃபிகேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிரான்சாக்ஷன் நம்பர் போட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் போட்டிருக்கு பாருங்கள். இப்போது அந்த எம்ப்ளாயை வந்து ரிலீவ் பண்ணுறோம். ரிலீவிங்க்கு என்ன பண்ணோம், அந்த மெனுவில் வந்து
ரிலீவிங் ஆர்டர் என்ட்ரி அப்படின்னு இருக்கு. அதில் ஆஸ் யூஷுவல் நம்ம பண்ணுறது நேம் தெரிஞ்சதுன்னு சொன்னால் ஸ்டார்ட்ஸ் வித் நேம். பரமானந்தம் அப்படிங்கிறவர் தான் நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் போட்டிருக்கோம். இப்போ அவருக்கு வந்து ரிலீவிங் ஆர்டர் போடுறோம். யூஸ்வலாக ஒரே இது தான், கோ கொடுக்குறோம். கோ கொடுத்த பிறகு ஆக்ஷன், அடுத்தது கிரியேட். இதே தான், கோ, ஆக்ஷன், கிரியேட். இது 3 தான். நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் போடுறதுனாலும் சரி, ரிலீவிங் ஆர்டர் போடுறதுனாலும் சரி, எல்லாமே பார்த்தீங்கன்னா கோ, ஆக்ஷன், கிரியேட். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேஜ் ரிலீவிங் ஆர்டர் என்ட்ரி பேஜ் ஓப்பன் ஆகிருக்கு. அதில் சர்ச் பட்டன் கிளிக் பண்ணுறோம், கோ கொடுக்குறோம். அது ஆர்டர் நம்பர் நம்ம ஆல்ரெடி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் போட்டோம் இல்லைங்களா, 4776 இந்த நம்பரில் தான் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் போட்டிருந்தோம். அதை செலக்ட் பண்ணுறோம். இப்போ போட்ட உடனே நம்ம ஆல்ரெடி போட்டோம் பார்த்தீங்களா, ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரி டீட்டெயில்ஸ் அந்த பக்கத்தில் இருக்குது. இப்போது ரிலீவிங், டேட் ஆஃப் ரிலீவிங் எந்த தேதியில் ரிலீவ் பண்ணோம் அப்படிங்கிறது. ஈவினிங் என்ன பண்ணலாமா, அதே போட்டுக்கோங்க. ரிலீவிங் அத்தாரிட்டி டெஸ்டினேஷன் ட்ரெஸரி ஆஃபீஸர். நேம் வந்து செல்வம் போட்டுட்டு ரிவ்யூ பண்ணுறோம். ஸோ ரிவ்யூ பண்ணிவிட்டு அந்த பேஜ் கரெக்டாக இருந்ததுன்னு சொன்னால் சப்மிட் கொடுக்குறோம். இந்த என்ட்ரிஸ் வந்து வெரிஃபிகேஷன் லெவல், அதாவது சூப்பர்டென்ட் லெவலுக்கு இப்போ ஃபார்வர்ட் ஆகிருக்கு. இப்போ ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரிஸ் எப்படி நம்ம வந்து சூப்பர்டென்ட் லெவல், ஆஃபீஸர் லெவலில் வந்து அப்ரூவல் அண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணமோ அதே போல தான் இப்போ இதுலேயும் வந்து பண்ணிக்கலாம். நன்றி.